இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிரியமானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட தெய்வீக பரிமாற்றத்தை குறித்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். நிபந்தனையற்ற நிலைமையில் நம்மளை தேவனுக்காக அர்ப்பணிக்கும் பொழுது தெய்வீக பரிமாற்றத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்வோம். ஏசாயா 53:6 நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழிதப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விழ பண்ணினார். அவர் மேல் கர்த்தர் நம்முடைய அக்கிரமங்களை விழ பண்ணினார். எனக்கு அருமையானவர்களே, இது நம்மை ஒரு அடிப்படை சத்தியத்திற்குள் வழிநடத்துகிறது. தேவனுடைய பொக்கிஷங்கள் எல்லாவற்றையும் நமக்கு திறந்து அவர் வைத்திருக்கிறார். அந்த திறவுகோலாக இருக்கிற இந்த தெய்வீக பரிமாற்றத்தை சிலுவையில் ஒரு பரிமாற்றமாக அவர் நிகழ்த்தியிருக்கிறார். இது தேவனால் நியமிக்கப்பட்டு இருந்தது. தேவனால் இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு கணிக்கப்பட்டிருந்ததினால் இது மிகவும் எளிமையாக தெரிகிறது. ஆனால் இது மிகவும் வலிமையானது, ஆழமானது, அழுத்தமானது, முக்கியமானது. நீதி நியாயத்தின்படி நம் மீது வர வேண்டிய எல்லா தீமைகளும் இயேசு கிறிஸ்துவின் மீதாக வந்தபடினால் இயேசுக்கு உரிய சகல நன்மைகளும் அவருடைய பாவமற்ற கீழ்ப்படிதல் மூலம் சம்பாதிக்கப்பட்ட அவை அனைத்தும் இன்று நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இங்கே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தெய்வீக பரிமாற்றத்தின் 9 முக்கியமான அம்சங்களை நான் உங்களுக்கு இங்கு பட்டியலிட்டு காட்டுகிறேன். நீங்கள் இன்றைக்கு உபவாசம் பண்ணி ஜெபிக்கும் பொழுது இதை நீங்கள் சத்தமாக வாசியுங்கள், அறிக்கையிடுங்கள். கண்டிப்பாக தண்டிக்கப்பட்டார் என்று, மன்னிக்கப்பட்டேன் என்றும், காயப்பட்டார் என்றும், சுகமானேன் என்பது போன்ற வார்த்தைகளை உணர்ந்து சத்தமாய் நீங்கள் வாசிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் அற்புதங்கள், அதிசயங்களை காண்பீர்கள். 1, நாங்கள் மன்னிக்கப்படும்படி இயேசு தண்டிக்கப்பட்டார். நாங்கள் சுகமடையும்படி இயேசு காயப்பட்டார். நாங்கள் அவருடைய நீதியினால் நீதிமானாக ஆகும்படி இயேசு எங்கள் பாவத்தினால் பாவமாக்கப்பட்டார். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து 4வது, நாங்கள் அவருடைய ஜீவனில் பங்கடையும்படி இயேசு எங்கள் மரணத்தை மரித்தார். நாங்கள் ஆசீர்வாதத்தை பெறும்படி இயேசு சாபமாக்கப்பட்டார். 6, நாங்கள் அவருடைய ஐஸ்வர்ய வளங்களினால் நிறைவாய் பங்கடையும்படி இயேசு எங்கள் தரித்திரத்தை தம் மீது ஏற்றுக்கொண்டார். 7, நாங்கள் அவருடைய மகிமையின் பங்கடையும்படி இயேசு எங்கள் நிந்தை அவமானத்தை சுமந்தார். 8, நாங்கள் பிதாவாகிய தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படும்படி இயேசு நிராகரிக்கப்பட்டார். 9, எங்களுக்குள் புதிய மனிதன் வாழும்படி இயேசுவுக்குள் எங்கள் பழைய மனிதன் மரித்தார். பெரியமானவர்களே, அவருடைய தெய்வீக பரிமாற்றத்தை பெறுவதற்கு தகுதியாக உங்களுடைய ஒரு காரணத்தையும் ஒருபோது நீங்கள் காண முடியாது என்று சொல்லி எப்பொழுதுமே நீங்கள் பேசிக்கொண்டிருப்பீர்கள். இது தேவனுடைய சர்வாளுமை கிருபையின் கிரியாக இருக்கிறது. இது அவருடைய அளவு கடந்த அன்பு நம்ம இது வைத்திருக்க அடையாளமாக சிலுவையில் நிகழ்ந்து இந்த 9 முக்கியமான பரிமாற்றங்களோடு கூட 5 வகை முக்கியமான விடுதலைகளும் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதை நாளைக்கு பார்க்கலாம். இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தை அவர் மேல் விட பண்ணினார். நீங்கள் விசுவாசித்து இந்த 9 பாயிண்டையும் வாய்நாள் அறிக்கையிடுவீர்கள் என்று சொன்னார் நிச்சயமாக உங்கள் மீது இருந்த சத்துருக்கு இருந்த அதிகாரங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் எடுத்துக்கொண்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிங்க. எல்லாவற்றையும் காதுத்து கீழ்ப்படுத்துகிற அதிகாரத்தை பெற்று தந்த இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இரத்தத்தின் வல்லமையினாலும் பரிசுத்தாவின் உதவியோடு கூட இன்றைக்கு நீங்கள் உபவாசித்து ஜெபிக்கிற ஜெபங்களில் ஜெயமெடுப்பீர்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி வாஞ்சி ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen, amen, amen.